அனைத்து உள்ளங்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பண்ணணும், பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பால் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அது தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அமைதியானவங்களாக இருப்பாங்க, சண்டை சச்சரவுகளை அதாவது அவ்வளவு சீக்கிரம் இறங்கவே மாட்டாங்க, சுயநலவாதிகளாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களோட மனசை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப மேன்மையானவங்க. அவங்க நடை உடை பாவனையே அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா தப்பாக முடிஞ்சிருமா அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டான ஒரு முடிவை இவங்களால் எடுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏமாறக்கூடிய குணம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பகிர்ந்து பேசவே அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே அதாவது எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமே நல்லவங்க, நமக்கு நல்லது பண்ண மட்டும்தான் நம்ம கூட இருக்காங்க, நமக்கு தீங்கு செய்யக்கூடிய நபர்கள் நம்மக்கிட்ட யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை உடையவங்களாக அவங்க இருப்பாங்க. யார் இது சொன்னாலும் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னா முன்னாடி நின்று போய் செய்வாங்க. உள்ளே இருக்கிற விஷயம் வெளியே இருக்கிற விஷயம் அப்படின்னு பகிர்ந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே நல்ல ஒரு கண்ணோட்டத்தோடு தான் அவங்க பார்ப்பாங்க. இதனாலேயே இவங்களை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் இவங்களை சிக்க வச்சுருப்பாங்க. அதாவது நிறைய பிரச்சனையில் சிக்க வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு பழக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு போய் ஹெல்ப் பண்ணி அந்த பிரச்சனையை இவங்க தலைக்கு கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இவங்களை ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இவங்களுக்கு அமையும். அந்த அளவுக்கு தான் இந்த மிதன ராசி அன்பர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த விஷயத்தில் இவங்க ரொம்பவே அடிபட்டு வந்திருப்பாங்க. இதனாலேயே மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலைமை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது மற்றவங்க போய் இவங்ககிட்ட உதவி கேட்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அவங்களுக்கு போய் பண உதவியாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது உதவியாக இருந்தாலும் சரி, கேட்காமலே இவங்க முன் நின்று செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான நிகழ்வை நடத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ராசிக்கு 11ல் உச்சம் சூரியன். மேலும் சுய ஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் விலக போகுது. உடல் மற்றும் மனதில் புத்துணர்வு பெருகும். ஆடை ஆபரணங்கள், சொத்து, சுகம், கால்நடை பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்க போகுது. மனைவி மற்றும் தொழில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களோடு இணைந்து புதிய தொழிலில் முயற்சி எடுப்பீங்க. அடிமட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் உயரும். குறைந்த உழைப்பில் நிறைந்த ஊதியம் கிடைக்கும். கடந்த கால இழப்புகளில் இருந்து மீளக்கூடிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்க. மேலும் கடன் தொல்லை கட்டுக்குள் இருக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் தலைவர்கள், முக்கிய தொண்டர்களோடு கட்சி வளர்ச்சிக்கான சந்திப்புகளை நடத்துவாங்க. மேலும் 20/4/2025 மாலை 6 முதல் 23/4/2025 வரை காலை 12:31 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பய உணர்வு மிகுதியாக இருக்கும். எதிலுமே முன் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சந்திப்புகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முயற்சியால் முன்னேற்றம் காணும்
உங்களுக்கு இந்த காலகட்டம் மிக யோகமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது முயற்சிகள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி அடையும். செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் கூட 11ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். பெரிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றியும் பார்க்க செய்வார். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபம் தரக்கூடிய விஷயமா அமையக்கூடும். கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தந்தையின் நிலையில் முன்னேற்றம் பிறக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கோடு திகழ்வீர்கள். மேலும் இன்னும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் புதன் 10, 12 இடத்துல சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான பலனை கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் திட்டங்களை வெற்றி பெற வைப்பார். வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும். மேலும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு மே மாதம் 11ஆம் தேதியில் உங்களுடைய ராசியில் பார்வையிடுறாரு. இதனால் உங்களுக்கு நிறைய விதமான நன்மையை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் 23 மற்றும் 27, மே மாதம் 5, 9, 14. செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட சுபிக்ஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்தை பிடிக்கும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றகரமான காலகட்டமாக கண்டிப்பாக அமையுங்க. அதாவது மாத தொடக்கத்தில் 10ல் சஞ்சரிக்கும் புதனும் ராகுவும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். மேலும் வியாபாரம் மற்றும் தொழிலில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்வார். வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக்குவார். மேலும் ஏப்ரல் மாதம் 26 முதல் பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சியாகும் ராகு பொருளாதார நிலையை யோகம் தரக்கூடிய விஷயமாக அமைச்சு கொடுப்பார். மேலும் புதிய திட்டங்களை தீட்டி வைப்பார். நினைத்த வேலைகளை நடத்தி அதில் லாபத்தையும் காண வைப்பார். மேலும் கேதுவும் 3ல் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் ஒன்றொன்றாக நடக்கும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் சாதகமாக உங்கள் ராசியில் இருப்பதால் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் சீக்கிரமாக கிடைக்கும். அரசு வழியில் தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். வரவேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் வசூலாகுங்க. மேலும் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையக்கூடும். என்றாலும் கூட 2ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்துவதும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் 22, 23, மேலும் மே மாதம் 4, 5, 13, 14. செய்ய வேண்டிய பரிகாரம் வாராகியம்மனை வழிபட எல்லாமே உங்களுக்கு வளமாக உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் குரு பகவான் விரய ஸ்தானத்தில் இருப்பதால் சுப செய்திகளை அதிகரிப்பார். மேலும் சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும். மேலும் அவரது பார்வையால் உங்கள் நிலை அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய நிலையாக கண்டிப்பாக இருக்கும். மனதில் இருந்த பயம் நீங்கி குழப்பமும் நீங்க போகுது. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. மேலும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். எதிர்த்தவர்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான விஷயத்தில் நடத்தி கொடுப்பாங்க. இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாக முடியும். மறைந்திருந்த புகழ் வெளிப்படும். மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நடத்தி காட்ட முடியும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரிகள் செயலில் ஈடுபடும் முன் விளைவை பற்றி யோசிப்பது ரொம்ப நல்லது. மேலும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரி வரம்பை மீறுவதை தவிருங்க. எதிர்பாராத இடம் பணி மாற்றங்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை ரொம்ப அவசியம். முக்கியமாக பணி செய்கிற இடத்துல ரொம்ப அவசியம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருப்போங்க. இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனாக வந்து சேரும். நன்றி.